தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தமிழகத்தில் மதுக்கடைகளை டாஸ்மாக் நிறுவனம் நடத்துகிறது. இதில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக பல்வேறு வழக்குகளை லஞ்ச ஒழிப்பு போலீசார் பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அந்த வழக்குகளின் அடிப்படையில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. அதன் தொடர்ச்சியாக சில நாட்களுக்கு முன் சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகம், திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான மதுபான ஆலை நிறுவனம் உட்பட தமிழகம் முழுவதும் 25 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். 3 நாள் நடந்த சோதனையில் ஏராளமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. டாஸ்மாக் தலைமை அலுவலகம், மதுபான ஆலைகளில் நடந்த சோதனை தொடர்பாக அமலாக்கத்துறை வெளியிட்ட அறிக்கையில், டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்துள்ளது என்ற அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. மதுக்கடைகளுக்கு மதுபானங்களை கொள்முதல் செய்வதில் தனியார் மதுபான நிறுவனங்கள் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளன. இந்த முறைகேடுகளில் மதுபான தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் உள்ள தொடர்பு குறித்தும் அமலாக்கத்துறை விசாரிக்கிறது. பார் உரிமங்கள் வழங்கப்பட்டதிலும், மதுபானங்களை கடைகளுக்கு சப்ளை செய்ய போக்குவரத்து டெண்டர் வழங்கியதிலும், டாஸ்மாக் நிறுவன ஊழியர் பணி நியமனங்கள் மற்றும் இடம் மாறுதல்களிலும் முறைகேடுகள் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை கூறியுள்ளது. அமலாக்கத்துறையின் விசாரணை தீவிரமடைந்துள்ளதால் டாஸ்மாக் ஊழல் விவகாரம் வரும் நாட்களில் பூதாகரமாக கிளம்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் டாஸ்மாக் முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று முதல்வர் ஸ்டாலினும் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் பதவி விலக வேண்டும். இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என பாஜ உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்துகின்றன. இந்நிலையில் தஞ்சாவூரில் பேட்டியளித்த பாஜ மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் கூறியதாவது: டாஸ்மாக் நிறுவனத்தில் அவர்களாலே இங்க இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறையாலே பதிவு செய்யப்பட்ட பல்வேறு வழக்குகளின் காரணமாக அமலாக்கத்துறை விசாரணையை கையில் எடுத்து இன்றைக்கு 1000த்திற்கு மேற்பட்ட கோடிகள் ஊழல் நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை அறிவித்திருக்கின்றது. சத்தீஸ்கர்ல, டெல்லியில ஏற்கனவே அங்கே இந்த மாதிரியான மதுபான ஊழல்களில் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த ஆட்சியை நடத்தக்கூடியவர்கள் சம்பந்தப்பட்டிருந்தார்கள். அதே போல தமிழகத்திலும் கூட இந்த பல ஆயிரம் கோடிகள், 40,000 கோடி, கிட்டத்தட்ட 45,000 கோடி, 50,000 கோடி என்று பேசப்படுகிறது. இப்படி நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஊழலில் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் கூட தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது. அரசாங்கத்தினுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திலே ஒரு ஊழல், இவ்வளவு பெரிய ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அரசாங்கம் நேரடியாக பொறுப்பேற்க வேண்டும். உடனடியாக இந்த டாஸ்மாக் அமைச்சராக, சாராய அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சரும் இந்த மதுபான ஊழலுக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம். தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த டெல்டா பகுதி பொறுத்தளவில் விவசாயிகள் பெரிதும் நம்பி இருக்கக்கூடியது காவிரி நீரை. காவிரி நீர் இல்லைன்னு சொன்னா இங்க விவசாயம் கிடையாது. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக இருக்கக்கூடிய நம்முடைய பகுதி வறண்ட பாலைவனமாக மாறும். ஆனா மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு கடந்த காலத்தில் முயற்சி எடுக்கப்பட்ட பொழுது அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் இருந்த காரணத்தினால 1924 போடப்பட்ட காவிரி ஒப்பந்தத்தை புதுப்பிக்காமல் 1974 விட்ட காரணத்தினால அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்திலே கர்நாடகத்திலே சில அணைகள் கட்டப்பட்டு இன்றைக்கு நமக்கு உரிய காவிரி நீர் கிடைப்பதிலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆண்டாண்டு காலமாக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காவிரியின் குறுக்கே அணை கட்டுவது ஒன்றுதான் என்னுடைய குறிக்கோள் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கர்நாடகத்தினுடைய துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் வருகின்ற 22ஆம் தேதி சென்னைக்கு வருகை தந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்களை சந்தித்து தொகுதி மறுவரைக்கான ஆதரவை தெரிவிப்பதற்காக இங்கே கலந்து பேசுவதற்காக வருகை தர இருப்பதாக சொல்கின்றார். தொகுதி மறுவரை என்பது மத்திய அரசாங்கம் இதுவரை அதை பற்றி திட்டமிடவில்லை, அறிவிக்கவில்லை. தேர்தல் ஆணையமும் அதை பற்றி தெளிவான குறிப்புகளை கொடுக்கவில்லை. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர்
தொடர்ந்து அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளிலிருந்து ஊழல்களிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பாலியல் அச்சுறுத்தல்களிலிருந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலிருந்து மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிருப்தியை மாற்ற வேண்டும், மடைமாற்ற வேண்டும் என்பதற்காக பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருந்த முதலமைச்சர் தற்பொழுது நம்முடைய டெல்டா விவசாயிகளை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் இந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மேகதாதுவில் அணை கட்டுவோம் என்று உறுதி எடுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த துணை முதலமைச்சரை வரவேற்று மகிழ்வதிலே கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றார். கர்நாடக துணை முதலமைச்சர் தமிழகத்துக்கு வருவது என்பதை விவசாயிகள் எக்காரணத்தை முன்றும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கண்டிப்பாக அவருடைய வருகையை எதிர்த்து டெல்டா பகுதிகளிலே விவசாய சங்கங்கள் சார்பாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை, எங்கு பார்த்தாலும் துணை முதலமைச்சருடைய கொடிம்பாவி இருக்கக்கூடிய போராட்டத்தை, ஆர்ப்பாட்டங்களை, கருப்பு கொடி போராட்டங்களை, பல்வேறு போராட்டங்களை விவசாய சங்கங்களும் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி நடத்தும். பாரதிய ஜனதா கட்சி 2 விஷயங்களை மையமாக வைத்து போராட்டத்தை முன்னெடுக்கும்.